நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆங்காங்கே வெள்ள நீர் சூழ்ந்து பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் கனமழை, எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது போன்ற விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம், இந்த முக்கிய செய்தி குறித்த முழு விவரங்கள் என்ன? அதாவது நெல்லை மாவட்டத்தில் நேற்று இரவு தொடங்கிய கனமழை தற்போது வரை நீடித்து வருகிறது. தொடர்ந்து கனமழையானது மாவட்டத்தில் பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது. மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பதிவாகி கொண்டிருக்கிற நிலையில தாமிரபரணி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு அதிகரித்திருக்கிறது, நீர்வரத்தும் அதிகரித்திருக்கிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மூளைக்கற்பட்டி பகுதியில் 8:30 மணி நிலவரப்படி 395 மில்லிமீட்டர், அதாவது 39 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. அதே போல சேரன் மகாதேவி பகுதியில் 30 சென்டிமீட்டர் மழையும், பாளையங்கோட்டை பகுதியில் 30 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. அம்பாசமுத்திரத்தில் 28 சென்டிமீட்டர் மழையும், மணிமுத்தார் பகுதியில் 21 சென்டிமீட்டர் மழையும், நாங்குநேரி பகுதியில் 24 சென்டிமீட்டர் மழையும், பாபநாசம் பகுதியில் 25 சென்டிமீட்டர் மழையும், ராதாபுரம் பகுதியில் 22 சென்டிமீட்டர் மழையும், திருநெல்வேலியில 22 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. அதே போல மலைப்பகுதிகளில், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அந்த நீர்பிடிப்பு பகுதிகளாக சொல்லக்கூடிய இந்த பாபநாசம், மணிமுத்தார் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக சேருளார் பகுதியில் 8:30 மணி நிலவரப்படி 17 சென்டிமீட்டர் மழையும், கொடுமுடியாறு அணை பகுதியில் 26 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. அதே போல நம்பியாறு பகுதியில் 30 சென்டிமீட்டர் மழையும், கனடியன் அணைக்கட்டு பகுதியில் 20 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் 10 மணி நிலவரமும் மாவட்ட நிர்வாகம் தரப்புல வெளியிடப்பட இருக்கிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தல்படி அந்த கரையோர மக்களை தொடர்ந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இந்த தாமிரபரணி ஆற்றிலும் தொடர்ந்து நீர்வரத்து அதிகம் இருக்கும் எனவும் மாவட்ட நிர்வாகம் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.